ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டு சேனலுக்குள்ளே வாங்க பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்து வீட்டுக்குள்ளே விறுவிறுன்னு ஓடி வந்து, அம்மா அப்பா மீனாவை யார் குத்துனாங்கன்னு நான் கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. யாரா யாரா அப்படின்னா, சிந்தாமணி அம்மா தான்ப்பா ஆளை வச்சு குத்த சொல்லியிருக்காரு. நான் இப்போ ஒரு ட்ரிப்பு போனேன். அந்த ட்ரிப்பில் அவனை பார்த்தேன்னா அவனை பார்த்து பிடிச்சி அடி நான் அடித்து அவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முத்தோட அம்மா சொல்கிறாங்க, அவங்க அப்படியாப்பட்டவங்கலாம் கிடையாதே அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. சாரி, அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கையில், நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த அம்மாவை உட்கார வச்சிருக்க, இதோட அந்த அம்மா விட மாட்டாங்க, இன்னும் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாடா முத்து அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஆனால் சிந்தாமணி அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காங்க. அவங்க வீட்டுக்காரு இவங்களை எடுக்கிறதுக்காண்டி, ஜாமீனில் எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க. நம்ம ரோஹிணியும் உள்ள வந்து போலீஸ் ஸ்டேஷன்லயே நிக்கிறாங்க. நிக்கையில ஏதாவது ஹெல்ப் வேணுமா ஆண்டி, நான் எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு, அதான் ஆண்டி ஓடியே வந்தேன் அப்படின்னு. இல்ல, இந்தா என் மகளோட அவர் வந்திருக்காரு, அவர் பார்த்துக்குவாரு, அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கொலையை வேற ஒருத்தனையும் செய்ய சொல்லி அதனாலதான் செஞ்சேன் அப்படின்றத வேற ஒருத்தன் ஏத்துக்கிறியான். அப்ப சிந்தாமணி அம்மா கையெழுத்து மட்டும் போட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னோடனே கையெழுத்தை போட்டுட்டு கீழே வெளியில ரோகிணியை வந்து ரோகிணிகிட்ட பேசிட்டு திரும்ப வந்து இங்கே வர்றாங்க. விறுவிறுன்னு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து மனோஜோட வீட்டுக்கு வந்து, மனோஜ் உங்கள்கிட்ட உங்க பத்திரம் வச்சது காசு இவ்வளவு வந்திருக்கு, நீங்க 48 லட்சம் தரணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 48 லட்சம் சொன்னோன்னே அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. பத்திரமே இல்லையே, நான் பத்திரத்தை வந்து பேங்க்ல எல்லாம் அடகு வச்சிருக்கேன், நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை தூக்கி இவர் கையில கொடுக்குறாரு. என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, பத்திரத்தை திருப்பணும்னா என் கையெழுத்து வேணும், நான் கையெழுத்து போடல வைக்கல, அதுவும் இல்லாம பேங்க்ல எல்லாம் இருக்கு அப்படின்னோடனே, இல்ல இந்தாங்க பத்திரம்னு சொன்னோடனே அவருக்கு கோபமா வருது, முத்துக்கு கோபமா வருது, அவனை அடிக்கலாம் போறாங்க. என்னடா ஏதுறான்னு கேட்கையில மனோஜ அவங்க அம்மா பாக்குறாங்க, அவங்க அம்மா மனோஜை பார்க்க, மனோஜ் அவங்க அம்மா பார்க்க, இப்படியே நடக்குது. கடைசியில பார்த்தா எதா இருந்தாலும் நீங்க உங்க வீட்டுல கேட்டுக்கங்க, ஆனா நீங்க கையெழுத்து போட்ட பத்திரம்னு சொல்லிதான் என்கிட்ட உங்க ஒய்ஃபும் உங்க மயனும் வந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்கள்ட்ட கேட்டோடனே மனோஜ் சொல்றாரு, எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, அம்மா கையெழுத்து போட சொன்னாங்க, நான் கையெழுத்து போட்டேன். ஏண்டா அப்ப அவங்க அப்பா சொல்றாரு சோகத்தோட, அப்படியே மன வேதனையோட, கண்ணுல தண்ணி நிக்கிறதோட, என் சொத்தை தான் வாங்கினேன், என் கையெழுத்தையும் போட்டு காசு வாங்குற அளவுக்கு ஆயிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி மனோஜோட அப்பா அவ்வளோ வேதனைப்படுறாரு. அப்படியே வந்து வீட்டுக்காரம்மாட்ட என்ன இது விஷயம், என்ன நடக்குது, எனக்கு எதுவுமே தெரியல, எதையுமே எனக்கு நீ தெரிஞ்சு பண்ண மாட்டியான்னு சத்தம் போட்டு ஒரு அடி அடிக்கிறாரு. அதோட கதை முடிஞ்சிருச்சு. பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க.